தமிழ்நாடு எலெக்ஷன் முடிஞ்சிருக்க நிலையில தளபதி விஜய் அவர்கள் சிஎம் ஆகியிருக்காரு. தளபதி விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் இந்த எலெக்ஷன்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்திருக்கு. இந்த நிலையில தளபதி விஜய் அவர்கள் முன்னாள் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அவர்களை போய் மீட் பண்ணியிருக்காரு. எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்குமே அரசியல் களமே சூடு பிடிச்சிட்டு இருந்துச்சு. ரெண்டு பேருக்கு தான் போட்டியே, ஒன்று டிவிகே அண்ட் டிஎம்கே அப்படின்ற மாதிரி தான் இந்த எலெக்ஷனே போச்சு. ஸோ இந்த நிலையில் டிவிக்கில் இருக்கிறவங்க டிஎம்கேயோட குறைகளை சொல்கிறதும், அதே மாதிரி டிஎம்கேல இருக்கிறவங்க டிவிக்கோட குறைகளை சொல்கிறது மாதிரி தான் இந்த எலெக்ஷனே போயிட்டு இருந்துச்சு. இந்த டிவிகே அண்ட் டிஎம்கேன்ற ரெண்டு கட்சியுமே ஒரு எளியும் பூனையுமாக தான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. விஜய்லாம் ஜெயிக்கவே மாட்டார், விஜய்க்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ கிடையாது, விஜய்லாம் வெறும் சினிமா நடிகர் தான் அப்படின்ட்டு அவங்களோட கருத்தை முன்னிச்சாங்க டிஎம்கே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பர்சனல் அட்டாக்ஸும் விஜய் மேலே அவங்க பண்ணியிருந்தாங்க. ஆனால் இது எதுவுமே டிவிக்கே கண்டுக்காம மக்கள் முடிவு பண்ணிட்டோம் யார் முதலமைச்சர்னு ஃப்ரீயாக இருந்தாங்க. விஜய் அவர்களும் அவரோட மாநாட்டில் முன்னாள் முதல்வரான ஸ்டாலினை கேலி செய்யறதாகட்டும், அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் விஜயை ஒரு சினிமா ஸ்டாரு, சினிமா செய்தியில் நாங்கள் பார்க்கறதில்லன்னு கேலி செய்ததாகட்டும், இந்த மாதிரி அவங்க மாற்றி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கலாச்சிக்கிட்டாங்க. அதை எல்லாத்தையுமே டேக் ஓவர் பண்ணி இன்னைக்கு விஜய் மக்கள் சப்போர்ட்டோட முதல்வர் ஆகியிருக்காரு. ஸோ முதல்வரான இந்த 2 நாள்லேயே விஜய் அவர்கள் முன்னாள் முதல்வரான ஸ்டாலின் அவரை மீட் பண்ண போயிருக்காரு அவர் வீட்டுக்கு. ஸோ இந்த செய்தி மக்களையும் பல கட்சிகளையுமே ஆச்சரியப்படுத்திருக்கு. விஜய் அவர்களும் ஸ்டாலின் வீட்டுக்கு போயிட்டாரு. அங்க சிஎம் விஜய் அவர்கள் கார்ல இருந்து இறங்கின உடனே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விஜயை கட்டி அணைச்சு வரவேற்றாரு. அண்ட் அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் அவரோட வீட்டு வாசல் வரைக்கும் வந்து முதல்வர் விஜயோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போனாரு அவரோட வீட்டுக்குள்ள. அண்ட் சிஎம் விஜய் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒன்னா உட்காந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அதே மாதிரி நம்மளோட சிஎம் விஜய் அவர்களும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. இந்த மீட்டிங்ல அவங்களோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் அண்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள கட்சி ரீதியாக நிறைய முரண்பாடுகள் இருந்தாலுமே அவங்களோட தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு முரண்பாடும் இல்லை, எந்த ஒரு ப்ராப்ளம் சொல்லன்னு தெரிய வருது. இந்த ஒரு இன்சிடென்ட் நம்மளோட தமிழ்நாட்டோட அரசியல் நாகரிகத்தையும் கல்ச்சரையும் காட்டுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வீட்டாக்கிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.